வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. இந்த நாட்களிலே வேதத்திலே உள்ள கதாபாத்திரங்களை, கேரக்டர்ஸ், இவைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். வேதத்திலே நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நமக்கு பல ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்றைக்கு ஏனோக்கு, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரோடு சஞ்சரித்தவராக ஏனோக்கு நமக்கு அறிமுகமாகின்றார். இவரை குறித்து வேதத்திலே குறைவான குறிப்புகளே இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள முடியும். 5 ஆவிக்குரிய உண்மைகளை இவருடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, தேவனுக்கு பிரியமான ஏனோக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என வாசிக்கின்றோம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்பவர்கள்தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். நாம் எப்பொழுதும் அவருக்கு விருப்பமான காரியங்களையே செய்கிறோமா என ஆராய்ந்து பார்ப்போம். 143ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன், ஆண்டவரே, உமக்கு பிரியமானவைகளை செய்ய எனக்கு போதித்தருளும் என ஜெபிப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவருக்கு பிரியமான காரியங்களையே செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கண்டிப்பாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனை விசுவாசித்த ஏனோக்கு. அதே எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் நம் ஆண்டவரை முழு மனதோடு நம்ப வேண்டும். ஒரு தகப்பனையோ தாயையோ அவர்களின் பிள்ளைகள் நம்பாவிட்டால் அவர்களது மனம் எவ்வளவு வேதனைப்படும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, ஏனோக்கை போல எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆண்டவரை அப்படியே நாம் நம்புவோம். மூன்றாவதாக, தேவனோடு அதிக நேரம் செலவழித்த ஏனோக்கு. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என 1 கொரிந்தியர் 1:9 நாம் வாசிக்கின்றோம். ஏனோக்கை குறித்து ஆதியாகமம் 5:22 நாம் பார்க்கின்றோம். 300 வருடங்கள் அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஏன் இவரை குறித்து இப்படி எழுதப்பட்டுள்ளது? இவர் காலத்தில் மற்ற மக்களும் வாழ்ந்திருந்தார்கள். ஆனாலும் இவர் ஆண்டவரோடு நேரம் செலவழித்தவராக அடையாளப்படுத்தப்படுகின்றார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கு. இதே போல அடுத்த அதிகாரத்தில் நோவாவை குறித்தும் நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதும் ஆண்டவரோடு நடந்து கொண்டிருந்தவர்கள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? எல்லா நேரமும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க முடியுமா? இதனுடைய அர்த்தம் என்ன? ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட்ஸ் பிரசன்ஸ். ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட். எப்பொழுதும் ஆண்டவரோடு மனதளவில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அனுபவம். சங்கீதம் 63:8 சங்கீதக்காரனுடைய வார்த்தை, என்னுடைய ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் அவருடைய சித்தத்தின் மையத்திலேயே இருக்கின்ற அனுபவம்தான் அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற அனுபவம். குடும்பம், பொறுப்புகள் ஏனோக்கிற்கு இருந்தாலும் தேவனோடு தனியாக செலவழிக்கும் நேரங்களை அவர் முக்கியமாய் கருதினார் என்பதுதான் இவருடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்கின்ற காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தோடு இருப்போம். விசுவாசிகளாகிய நாம் தேவ பிரசன்னத்திற்காக எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. எந்த மனிதரிடமும் செல்ல வேண்டிய அவசியமில்லை.
தேவ பிரசன்னத்தோடு எங்கேயும் செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கின்றார். நான்காவதாக, தேவனின் வருகையை, நியாய தீர்ப்பை முன்னறிவித்த ஏனோக்கு. ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பவர்கள் ஆண்டவரின் திட்டங்களை புரிந்து கொள்ளுவார்கள். ஏனோக்கு தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு தரிசனத்தோடு வாழ்ந்திருந்தார். யூதா 14ஆம் வசனத்திலே நியாய தீர்ப்பிற்காக ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடே கூட கர்த்தர் வருகிறார் என முன்னறிவித்தார் என வாசிக்கின்றோம். நோவாவை போல, மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல இவரும் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டார், ஊழியம் செய்தார். ஆண்டவர் யாரை நம்புவார், ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார்? தம்மோடு நெருக்கமாக இருப்பவர்களை மட்டும்தான். ஐந்தாவதாக, தேவ பிரசன்னத்தில் காணப்படாமல் போன ஏனோக்கு. ஆதியாகமம் 5:24 எபிரேயர் 11:5 ஏனோக்கு காணப்படாமல் போனார், தேவன் அவரை எடுத்து கொண்டார், மரணத்தை காணவில்லை என வாசிக்கின்றோம். வேதத்தில் வேறு யாரையும் குறித்தும் காணாமல் போனதாக சொல்லப்படவில்லை. நேரடியாக மரிக்காமல் தேவனோடு வாழ எடுத்து கொள்ளப்பட்டார். என்ன ஒரு ஸ்லாக்கியம்! இந்த சம்பவத்தை உருவகப்படுத்தி சொல்லுகிறேன். தேவனோடு இருந்த பொழுது, தேவனோடு நெருக்கமாய் நேரம் செலவழித்த பொழுது எப்படி ஏனோக்கு காணப்படாமல் போனாரோ, அதுபோல தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்கின்ற பொழுது, நேரம் செலவழிக்கின்ற பொழுது நம் சுயம் காணாமல் போக வேண்டும். தேவ பிரசன்னம் நம் சுயத்தை ஒழித்து தேவ சாயலை நமக்குள்ளதாய் கொண்டு வரும். அந்த அனுபவம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அன்பானவர்களே, இந்த ஏனோக்கின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். தேவனோடு நாம் அதிக நேரம் செலவழிப்பதையே முக்கியமானதாக கருத வேண்டும். ஏனோக்கின் வாழ்க்கையில் 5 குறிப்புகளை நாம் அறிந்து கொண்டோம். தேவனுக்கு பிரியமான ஏனோக்கு, தேவனை விசுவாசித்த ஏனோக்கு, தேவனோடு அதிக நேரம் செலவழித்த ஏனோக்கு, தேவனின் வருகையை, நியாய தீர்ப்பை முன்னறிவித்த ஏனோக்கு, தேவ பிரசன்னத்தில் காணப்படாமல் போன ஏனோக்கு. அன்பானவர்களே, இந்த விசேஷித்த நாட்களில் ஆண்டவரோடு நான் நேரம் செலவழிக்க பிரயாசப்படுவோம். எப்பொழுதும் மனதளவில் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். அந்த கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.